உலகம் முழுதும் இருக்கும் ஃபேஸ்புக் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள் மற்றும் பல இணையதளத்திலிருந்து நம்மளை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்துடன் மீண்டும் சற்சங்கத்தில் இணைவோம். இன்றைய தலைப்பு மரணம். முதல்ல பேசின மரணங்கள் மரணத்தினால் ஏற்படுகின்ற வலியும் வேதனைகளையும் பற்றி பேசினோம். இன்றைய பேசக்கூடிய மரணங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத வருகின்ற மரணம். எதிர்பார்க்காமல் வருகின்ற மரணம். அந்த மரணத்தின் தருவாயில் நம் கொலையே நடுங்கி விடுகின்றன. அதுவும் இந்த ஒரு சிக்கலான நேரத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருப்பார். அப்போ இந்த மரண செய்தி வந்தது, நம்ம உங்கள் அட்டன் பண்ணி ஆகணும், இந்த வேலையை முடிச்சாக்கணும். அந்த வேலை பார்த்திங்கன்னா நாம் இருந்தால் தான் அந்த வேலையே நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு சொந்தக்காரரோ உறவினர்களோ நம்ம அந்த இடத்துக்கு போயே ஆக வேண்டிய கட்டாயங்கள் சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த வேலையை இன்னைக்குள்ளே இத்தனாம் தேதிக்குள்ளே இந்த வேலையை கமிட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன், வேலையை ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம ஒரு டெண்டரோ இல்லை ஒரு ப்ராசஸோ இல்லை ஒரு எக்ரிமெண்ட்டோ நம்ம செஞ்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எதிர்பார்க்காத வர மரணங்கள் பார்த்திங்கன்னா இந்த வேலைகளை தடைபட செய்ய விடுகின்றன. இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா, இப்போ நம்மளை விட ஒரு பெங்களூரோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ ஹைதராபாத் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க நியரஸ்ட்டாக வந்தாகணும். அந்த நேரத்தில் அவங்க கையில் பணம் இருந்தாகணும், பணம் இருக்கணும். முதல்ல ஒன்று. ரெண்டாவது, இவங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஊருக்கே போயிருப்பாங்க, வேலைக்கே போயிருப்பாங்க, ஏதோ ஒரு வேலையாக பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. இவங்க போய் அங்கே சேர்ந்து கூட இருந்து லேண்ட் ஆகிருக்க மாட்டாங்க. உடனே இந்த இப்போ தான் செல்ஃபோன் வந்துருச்சு இல்லையா, உடனே நியூஸ் வந்துடும். போன வண்டியிலே ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ட்ரெயினில் போயிருந்தால் சடனாக வந்தாகணும், ஏன்னா கட்டாயம் ஃப்ளைட் பிடிச்சி வந்தாகணும். அப்போ தான் பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. மரணம் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கின்றன. சத்தியத்தில் மரணத்தின் தருவாயில் நின்று இது உணர்ந்தவர்களுக்கு புரியும். அது இந்த காசு இல்லாத டைமில் இந்த மரணம் ஆயிடுச்சுன்னா அதை பரட்டங்கட்டியுமே நமக்கு இவங்க செத்த சோகத்தை விட இந்த பணம் பரட்ட வேண்டிய சோகம் ரொம்ப அதிகமாகிடும். அதுலேயே இவங்களுக்கு பிபி ப்ரெஷர் எல்லாமே ஏறிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். பணம் இருந்தும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அது பணம் இருந்தும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதாவது பணம் இருக்குது, இப்போ பேங்க் பேலன்ஸ்லாம் நிறையா இருக்குது, என்ன ஏதுன்னு கூட பார்க்காம இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அது இன்னும் மரண கொடுமை. நான் சில விஷயத்தை பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். மரணம் மிகப்பெரிய ஒரு பாடகையா. எதிர்பார்த்து நாம் செய்து கொள்வது பல விஷயங்கள். கல்யாணம் கூட இப்போ குழந்தைங்க எதிர்பார்க்காமையே செஞ்சுட்டு நிற்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது 2 நாளில் முடிஞ்சு போயிடும். ஆனால் மரணம் எதிர்பார்க்காமல் நேரத்தில் நடக்கும். ஏதாவது முக்கியமான கமிட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மரண ஓலை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டு முடிஞ்சு போச்சு. கமிட்மெண்ட்டோட மொத்த சாரத்தையும் நான் இந்த சற்சங்கத்தில் முடித்து விடுகின்றேன். மீண்டும் ஒரு இனிய சத்தியத்தில் இணைவோம்.